Hi Murali Tech Videos, please watching, like video, comment, share, subscribe. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஏசர் மாடல் ES1431 சீரியஸு. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா N15Q5 மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொன்னால் கெனாட் ஆன் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்டிக்கரை ஆல்ரெடி டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இங்கெல்லாம் டஸ்ட்டு பண்ணிடுது, இங்கெல்லாம் டஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கே ஏதாவது வாட்ரு மார்க் இருக்கான்னு பார்ப்போம். வாட்ரு மார்க் எது இருக்கிற மாதிரி தெரியல. இதை நம்ம கழட்டிக்கலாம். ரேமை கழட்டிக்குவோம். ஆல்ரெடி ப்ராசஸர் ஃபேன் கழட்டியாச்சு. பயாஸ் பேட்டரி நம்ம கழட்டிடணும். பயாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை கார்டு ரிமூவ் பண்ணிடணும். ஸ்டாக் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒன் பை ஒன்றா செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பவரை கொடுத்து பார்ப்போம். 19.5 வோல்ட்டு சேஃப்டி ப்ரிகாஷன் ஆன் பண்ணியாச்சு. பீப் அடிக்குது. இது ஷார்ட் சர்க்யூட்டு. ஸோ இந்த இடமா திருப்பிடிச்சு போயிருக்கு. இந்த சார்ஜிங் செக்ஷன் இதெல்லாம் திருப்பிடிச்சிருக்கு இந்த இடம்லாம். நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுவோம். வீட்டில் வச்சு எங்கே ஷார்ட் இருக்குது அப்படின்னு. செக் பண்ணி பார்ப்போம். மீட்டரை கண்டினியூட்டில் போட்டுப்போம். இங்கே திருப்பிடிச்சிருக்கு, பிளாக் அடிச்சிருக்கு. இந்த இடம் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டு. இந்த கெப்பாசிட்டியில் பார்ப்போம். இதுவும் ஷார்ட்டு. பவர் செக்ஷனில் பார்த்தாச்சு. முக்கியமாக நம்ம இந்த லெக்கெல்லாம் பார்க்கணும். மெமரி கார்டு லெக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, பின் இது நெறிஞ்சு உள்ளே போய் ஷார்ட்டில் இருக்கா, யூஎஸ்பி போர்ட்டில் இருக்க கேபிள், ஈத்தர்நெட்டில் இருக்க பின்னு, இதெல்லாம் செக் பண்ணணும் ஒன் பை ஒன்னாக. இதுவும் பெண்டாகி அதில் இதோட எர்த்தோட ஜாயினில் இருக்கான்னு பார்க்கணும். எதுவும் இல்லை. இந்த போர்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு கிடையாது, இஎம்ஐ ஐசி தான். இது பயாஸு, இது மெமரி ஐசி. இதில் தான் நீங்கள் ஓஎஸ் போட முடியும். இது வந்து எத்தனை ஜிபின்னு பார்த்தீங்கன்னா 128 ஜிபி. தேவைன்னா இங்கே இது ஹார்ட் டிரைவ் வந்து இதில் வந்து சால்ட்ரு பண்ணாமல் இருக்குது. இது டம்மி உங்களுக்கு. இப்போ வந்து ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து சேஃப்டியில் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடம் தான் நமக்கு ஷார்ட்டுன்னு தெரியுது. இங்கே வந்து ஐபி வாட்ரு. ஓகே, அந்த கெப்பாசிட்டர் திருப்பிடிச்சிருக்கீங்களா, அந்த கெப்பாசிட்டர் தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அளந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி இந்த கெப்பாசிட்டர் போயிருக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லெட் வச்சுக்குவோம், ஈஸியாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்ப்போம். ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறது கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்ப்போம். ஷார்ட் இருக்குது. கெப்பாசிட்டர் செக் பண்ணி பாருங்கள், பார்ப்போம். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டு தான். நம்ம வந்து கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணணும்.
வேறு ஒரு இதுலேருந்து இப்போ நம்ம கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி போடுவோம். ஓகே, கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம புதுசாக கெப்பாசிட்டர் வேறு இது வந்து ஷார்ட்டு. இது வந்துட்டு இப்போ வந்து புதுசாக நம்ம கழட்டி எடுத்து இது ஷார்ட்டுக்கு நம்ம வைப்போம். ஷார்ட் இல்லை, நம்ம பழசை எடுத்து போட்டு புதுசாக பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஷார்ட் இருக்கான்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஷார்ட் இல்லை. ஷார்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம பவர் சப்ளை சேஃப்டி ஆன் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கொடுப்போம். $19.4 இப்போ ப்ளக் பண்ணுவோம். ஷார்ட் இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ செட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போ அசம்பிள் பண்ணிடுச்சு. நம்ம பவர் கொடுத்து சிஸ்டத்தை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. லைட் எரியுது. ஸ்க்ரீன் ஆஃப். ஓகே, போர்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. Thanks for watching. Like video, comment, share, subscribe.